ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் எடுத்துக்காட்டு 2.5. கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பரப்பளவு 192. அப்போ பரப்பளவு இது ஃபஸ்ட்டு ஒரு இணைகரம் வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி, இது டி. மொத்த பரப்பளவுனா இது மொத்தமாக சேர்த்து அப்போ 192 சதுர சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள், என்ன ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது, அடிப்பக்கம்னா பின்னு சொல்கிறாங்க, அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. அப்போ நம்ம உயரத்தை ஹெச்ன்னு குறிப்போம். பி 3 மடங்குனா 3 ஹெச்ன்னு எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள், இணைகரத்தின் உயரத்தை ஹெச் சென்டிமீட்டர் என கொள்க. அப்போ ஹெச்னா இதுதான் இந்த உயரம். இப்போ இது ஹெச்ன்னு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எனவே அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா உயரத்தை போல் 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போது பி = 3h சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அப்போது இது அடிப்பக்கம் 3h சென்டிமீட்டர். அவ்வளோதான் இதுக்கு படம். இப்போ பாருங்கள், நம்ம இணைகரத்தின் ஃபார்முலா எழுதி ஆன்சருக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 192 சதுர சென்டிமீட்டர். அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன, பி பெருக்கல் ஹெச் = 192. பிக்கு பதிலாக என்ன எடுக்கிறோம், 3h. அப்போ 3h. ஹெச்சுக்கு பதிலாக உயரம் என்ன எடுத்திருக்கோம், ஹெச். அப்போது 192. அப்போது இது என்ன வரும், 2hனா h² ஆகிடும். அப்போ 3h² = 192. அப்போ 3 இங்கே பெருக்கலாக இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போ h² = 192/3. அப்போ ஒரு 3 கேன்சல் பண்ணிங்கன்னா இதில் 6 3 18, 4 3 12ன்னு வரும். அப்போ 64. அப்போ h² = 64. ஸ்கொயர் எடுக்கணும்னா இதுவும் ஸ்கொயரில் வரும். அப்போது ஸ்கொயர் எப்படி எழுதலாம், h பெருக்கல் h = இது எப்படி பெருக்கலாம், 8 பெருக்கல் 8. அப்போது h = 8 சென்டிமீட்டர். அப்போது therefore அடிப்பக்கம் 3h = 3 பெருக்கல் 8னா 3 8 24 சென்டிமீட்டர். உயரம் இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ therefore இது உயரம். அப்போ கடைசியான இதெல்லாம் எனவே இணைகரத்தின் அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 2.5 புரிஞ்சுதுங்களா?